ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வாழைப்பழம் வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. சேம் டைம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் இது பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பீஸு சாப்பிட்டுட்டு போனாங்கனாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வெல்தியாக நம்ம இதை செஞ்சுக்கலாம். வாழைப்பழம் வச்சு செய்கிறதுனால நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டு வேறு லெவல்லையும் இருக்கும். கடைகளில் வாங்கி நீங்கள் கொடுக்கறது இந்தமாரி சிம்பிளாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பூவை வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்து கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். அதில் நான் இன்றைக்கி 250 கிராம் மாவுக்கு மெஷர்மெண்ட்டோட அளவுகள் சொல்லியிருக்கேன். நான் ஒரு 8 பழங்கிட்ட நல்லா தோலை உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்போக் ஸ்பூன் வச்சோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே வாழைப்பழம் இருந்ததுன்னா கேக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 120 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் பவுட்ரு சுகர் போடலை. இந்த வாழைப்பழத்துலேயே அது கரைஞ்சிடும்னுட்டு நான் சுகர் அப்படியே 120 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு அளவு வாசனை இல்லாமல் ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் எடுத்துக்குங்க. 1 கப்பு அளவு தயிரோட அளவு பார்த்திங்கனாக்கா 50 ml, ஆயிலோட அளவும் பார்த்திங்கன்னா 50 ml ரெண்டும் சேர்த்து இதுக்குள்ளே அந்த சர்க்கரை எல்லாமும் சேர்ந்து நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது கூட ஒரு முட்டை, நீங்கள் முட்டை சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், இல்லைனா முட்டையை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். முட்டை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவரோடு சேரும்போது. எல்லாமா சேர்த்து நல்லா கரைஞ்சி, சர்க்கரை கரைஞ்சி எல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். நான் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து சலிச்சிக்கணும். சலிச்சு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். சலிச்சு அது லிக்விடோடு சேர்த்து இதை சலிச்சிக்கிங்க. இதுக்குள்ளே நீங்கள் நிறைய நட்ஸு, நல்லா ஹெல்த்தியாக வேணும்னாக்கா நிறைய நட்ஸு சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே வாழைப்பழம் கேக் நம்ம செய்கிறோன்னா அதில் வால்நட் ரொம்ப நல்லா போகும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னாக்கா நட்ஸு நிறைய சேர்த்து இது கூட நீங்கள் கொடுக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு அது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அங்கங்கே வாழைப்பழம் உங்களுக்கு இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நான் ஒரு கேக்கு டின்னில் அடியில் மட்டும் பட்டர் பேப்பர் போட்டு மேலே நான் இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றிட்டு என்னோடய அவனில் 180 டிகிரியில் நான் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். நீங்கள் அவன் இல்லைனாலும் குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே நீங்கள் இந்த கேக் பேட்டரை ஊற்றினதை டின்னை வச்சு குக்கருக்கு வெயிட்டு போடாமல், கேஸ்கட் போடாமல் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா அதுலேயும் நல்லா சூப்பராக வரும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, எல்லாம் எளிய முறையில் செய்யலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அரோமா வீடு ஃபுல்லாக மணக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும், இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அரிபெரியாக போகிறவங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வாழைப்பழம் நம்ம நிறைய இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஹெல்தி தான், எதுவும் அன்ஹெல்தி கிடையாது. உங்களுக்கு மைதா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம். இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான, ஈஸியாக செய்யக்கூடிய கேக் ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அன்ஹெல்தி இல்லாமல் பேக்கரியில் வெளியில் நம்ம வாங்கி கொடுக்காம சுகாதாரமற்ற முறையில் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம் ஹெல்த்தியாக அப்படிங்கிற ஃபீலிங்கும் நமக்கு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.